सुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भव शङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदून हृदम् रचयाखिल दर्शन तत्त्वविदं भव शङ्कर देशिकमे शरणम् भवता जनता सुहिता भविता निजबोध विचारण चारुमते कलयेश्वर जीव विवेकविदं भव शङ्कर देशिकमे शरणम् भव एव भवानिति मे नितरां समजायत चेतसि कौतुकिता मम वारय मोहमहाजलधिं भव शङ्कर देशिकमे शरणम् सुकृते धिकृते बहुधा भवतो कविता समदर्शन लालसता अतिदीनमिमं परिपालय मां भव शङ्कर देशिकमे शरणम् जगतीमवितुं कलिता कृतयो विचरन्ति महामहसच्चलतः महिमांशुरिवात्र विभासि गुरो भव शङ्कर देशिकमे शरणम् गुरुपुङ्गवपुङ्गवकेतनते समतामयतां नहि कोऽपि सुधीः शरणागतवत्सल तत्त्वनिधे भव शङ्कर देशिकमे शरणम् विदिता न मया विशदैककला न च किञ्चन काञ्चनमस्ति गुरो धृतमेव विधेहि कृपां सहजां भव शङ्कर देशिकमे शरणम् 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 विदिता किल शास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भव शङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदून हृदम्
रचयाखिलदर्शन तत्त्वविदं भव शङ्कर देशिक मे शरणम् भवता जनता सुहिता भविता निजबोध विचारण चारुमते कलयेश्वर जीव विवेकविदं भव शङ्कर देशिक मे शरणम् भव एव भवानिति मे नितरां समजायत चेतसि कौतुकिता मम वारय मोहमहाजलधिं भव शङ्कर देशिक मे शरणम् सुकृते धिकृते बहुधा भवतो कविता समदर्शन लालसता अतिदीनमिमं परिपा அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் ஆண்டு விழா 10 வருடங்களாக நம்ம சென்னை சங்கத்தில் உள்ள மக்கள் எல்லாம் சீரும் சிறப்புமாக ஒன்று கூடி கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த விழா கடந்த 2 ஆண்டுகளாக கொஞ்சம் உங்களுக்கே தெரியும், இந்த கொரோனா அதெல்லாம் வந்தனால கொஞ்சம் நாளாக நம்ம மக்கள்லாம் இங்கே சரி போனதுனால இந்த ஆண்டு விழா நடத்தது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இருந்தாலும் சீர் சிறப்புமாக இன்றைக்கு 10ஆம் ஆண்டு மிகப்பெரிய முன்னாடி செய்யாத விஷயங்கள் சில விஷயங்களையும் சேர்த்து செய்கிறோம் இந்த தடவை. முதல்ல இந்த நிகழ்ச்சி இந்த தூங்குறதுக்கு முதல்ல இறைவனுக்கு நன்றி. அனைத்து குலதெய்வங்களையும் வழிபட்டு கொள்வோம். நம்முடைய எல்லா குலதெய்வமும் நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும். நல்லபடியாக அந்த நிகழ்ச்சி நடைபெறணும். ஊர்லேருந்து எங்களுக்காக இங்கேருந்து வந்திருக்கிறீங்க, நிறைய பேர் நாங்கள் இன்வைட் பண்ணோம், எல்லாருமே வந்திருக்கிறீங்க, பெருமையோடு வந்திருக்கீங்க, அவங்களாம் நன்றி. முதல்ல நிகழ்ச்சியோட வருகை பதிவு முடிச்சாச்சு, எல்லோரும் வந்திருக்கோம், என்ட்ரி போட்டிருப்போம். இன்னும் சில பேர் வந்துகிட்டு இருக்காங்க. சென்னையில் இன்றைக்கி சூழ்நிலை பார்த்திங்கன்னா ஒரு குறித்த நேரத்துக்கு வர முடியல, அதனால் கொஞ்சம் தாமதமானாலும் வந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம நிகழ்ச்சியை சொன்னபடி ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்றது தான் நம்மளோட குறிக்கோள். முதலாக குத்துலோக்கு ஏற்றுதல். குத்துலோக்கு ஏற்ற திருமதி உமா சிவகுமார் அவர்கள், நான் சொல்கிறவங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க. விமலா கோபிநாத் அவர்கள், கலைவாணி ராஜாராம் அவர்கள், மீனாட்சி ஐயப்பன் அவர்கள், ஸ்ரீநிதி சத்யநாராயணன் அவர்கள், நித்யஸ்ரீ சத்யநாராயணன் அவர்கள், ஜோதிமினா பார்த்திபன் அவர்கள், ஸ்ரீநிதி இளையராஜா அவர்கள், திவ்யா ராஜவேல் அவர்கள், கவிதா உரிமையா அவர்கள், இந்துமதி கார்த்திகேயன் அவர்கள். கொஞ்சம் நான் கூப்பிட்டவங்களாம் கொஞ்சம் ஸ்டேஜ் வாங்க.
அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக இறை வணக்கம் பேபி ஷா ஜெய சிவானி அவர்கள். பாருங்க. ಗಣನಾದನೆ ಗುಣಬೋಧನೆ ಗಜಮಾಮುಗ கதினி ஐயா இணையே இல்லா பெருவாழ்வினை இனி தீருமோ தனி நாயகா சதுர்வேதங்கள் ஓமோமென துடிப்பாடிடும் பரம் ஜோதியே சதுர்வேதங்கள் ஓமோமென துடிப்பாடிடும் பரம் ஜோதியே பதமாமலர் தொழுந்தேனையா பணிந்தேனருள் செய்வாய் மெய்யா பதமாமலர் தொழுந்தேனையா பணிந்தேனருள் செய்வாய் மெய்யா கணநாதனே குணபோதனே கஜமாமுகா கதினி ஐயா. தேங்க்யூ. அடுத்தபடியாக நமக்காகவே புதுக்கோட்டையிலிருந்து வந்திருக்கிற செல்வி தர்ஷனா ரமேஷ் அவர்கள். அவங்க நீங்கள் பாட்டு பாடி கேட்டிருப்பீங்க. இப்போ நமக்காக பரதநாட்டியம் ஆட வந்திருக்காங்க. அவங்கள மிக கரவொலி ஏற்றி அவங்கள வரவேற்போம். வாருங்கள் செல்வி தர்ஷனா ரமேஷ் அவர்களே. झणु झेम झेम तणत झणु झेम झेम तजम तजम झेम 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 तक झणु झेम झेम तणत झणु झेम झेम तजम तजम झेम 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 तक झणु झेम झेम तणत झणु झेम झेम तजम तजम झेम 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 तक झणु झेम झेम तणत झणु झेम झेम तजम तजम झेम 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 तक झणु झेम झेम तणत झणु झेम झेम तजम तजम झेम झेम तक झणु झेम झेम तणत झणु झेम तजम तजम झेम झेम तक झणु झेम झेम तणत झणु झेम तजम तजम झेम झेम तक झणु झेम झेम तणत झणु झेम तजम तजम अजणु तदेवी तक अजणु तदग झं अतीत दीता तदाम अजणु ता
अजनुत धिमि तक तजनुत दगजं तदीत दीता तदां तजनुता अजनुत धिमि तक तजनुत दगजं तदीत दीता तदां तजनुता अजनुत धिमि तक तजनुत दगजं तदीत दीता तदां तजनुता तगदिमिदजं तगदिमिदं ततजं तजं तगदिमिदजं तगदिमिदं तगदिमिदं ततजं तजं तगदिमिदजं तगदिमिदं ततजं तजं तगदिमिदजं तगदिमिदं 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 ततजं तजं तगदिमिदजं तगदिमिदं तगदिमिदं ततजं तजं झडु 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 तग तग झडुता धरि 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 तग धड़ 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 तग झडु 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 तग तग झडुता धरि धरि धड़ 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 तग झडु 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 तग तग झडुता धरि 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 तग धड़ 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 तग झडु 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 तग तग झडुता ततजिता तदडता तझडुता तदिमिता तदज्जं ततज्जं तजं तजं तद्धिंगिणदुता 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 तदिता तदडता तझडुता तदिमिता तदज्जं तदज्जं तजं तजं तद्धिंगिणदुता 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 तदिता तदडता तझडुता तदिमिता तदज्जं तदज्जं तजं तजं तद्धिंगिणदुता 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 झेम 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 तक झडु झेम झेम तणत झडु झेम झेम त झेम झेम ततजं ततजं செல்வி தர்ஷனாவை பற்றி எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஒரு பாடுறவரா இந்த சென்னை வாழ் சங்கமத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, பாடுறவரை கூப்பிட்டு ஆட வைக்கிறாங்க. ஆடுறவங்க இருந்தால் பாட வச்சுருவாங்க போல இருக்கு. ரொம்ப அழகாக பண்ணாம உனக்கு எங்களுடைய எல்லாருடைய வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் எப்பவும் இருக்கும். உன்னை வாழ்த்துறதுக்காக நம்ம தலைவர் அண்ணன் வந்திருக்காங்க. அண்ணன்ட்ட கொடுக்கலாம். குழந்தையோட ஆட்டத்தை பார்த்து ரசித்ததுக்கு பிறகு நம்மளால் ஏதாவது செய்யாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால சென்னை வாழ் நகரத்தார் பேரவை அவங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் பணத்தை அன்பளிப்பாக கொடுத்து அவங்கள கௌரவிக்குது. பின்னாடி தேடி வந்துடும். ஓகே, வாழ்த்துக்கள்மா. 5001 வாழ்த்துக்கள்மா. அடுத்தபடியாக நினைவஞ்சலி. நம்முடைய சென்னை வாழ் வல்நாட்டு செட்டியார் சங்கம் துவங்கி 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது. கடந்த 2 ஆண்டுகளாக நம்முடைய சொந்தங்கள் நம்மை விட்டு சில பேர் பிரிந்திருக்கிறார்கள். அவர்களின் மதிப்பை போற்றும் வகையில் ஒரு 30 நிமிடம் நினைவஞ்சலி செலுத்துவோம். 30 வினாடி மன்னிக்கவும், 30 வினாடி வந்து நினைவஞ்சலி செலுத்துவோம். அதுக்கு முன்னாடி யார் அவங்களுடைய என்ன விஷயம்னு சொல்லிடுறேன். முதல் முறையாக தெய்வ திரு க. அறிவழகன் ஐயா அவர்கள், இவருடைய சேவை வந்து சென்னை சங்கத்துக்கு மிகவும் உறுதுணையாக இருந்திருக்கு. இந்த சங்கம் உருவாகிறதுக்கு மிகவும் முக்கியமான காரணங்கள் அவர் வந்திருக்கிறாரு. எங்களுக்கு வந்து இப்படி இந்த நிகழ்ச்சி எப்படி இந்த சங்கத்தை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத அட்டவணை போடுறதுலேருந்தும் எங்களை வழிநடத்துறதுலேருந்தும் அவருடைய பங்கானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்று அவரை நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். அதே மாதிரி ஜமுனா பாலா அவர்கள், அவங்களும் பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி வரவேற்பு நிகழ்ச்சியில் முதலா நின்று வரவங்களாம் இன்முகத்தோடு வாங்கன்னு கூப்பிட்டு யாருடைய எதிர்பார்ப்பையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்களோட வேலையை அவங்களே வந்து செய்வாங்க. இந்த செய்யணும்னு என்றைக்குமே கேட்டதில்லை. வந்தோடனே அவங்கள அவ்வளோ இதாக செய்வாங்க. அவங்களோட நம்மளை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். அதே மாதிரி நம்முடைய விழாக்களில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஆலங்குடி கேவிஆர் அரசு ஐயா அவர்கள் வந்து காலமாயிருக்காங்க. அவங்களும் இங்கே வரும்பொழுது நமக்காக அந்த இறைவனை அந்த புக்கெல்லாம் கொடுத்து ஆன்மீக சொற்பொழிவாற்றி நம்மளை மிகவும் ரொம்பவே
எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணி போயிருந்தாங்க. அவங்களோட இழப்பும் நம்ம சென்னை சங்கத்துக்கு உண்மையிலேயே வந்து ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு. அதே மாதிரி கிருபாகரன் அவர்கள் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தாரு. அவரும் வந்து நம்மள இல்லை இப்போ. ஸோ இவள் எல்லாருடைய ஆன்மாவும் சாந்தி அடைய வேண்டும், அவருடைய வாழ்த்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு ஒரு 30 வினாடி அமைதியாக இருப்போம். ஸ்டார்ட் பண்ணலாமா? நின்றுங்க எல்லாரும், கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். குழந்தைகள் முக்கியமாக அவங்க அம்மா அப்பா பார்த்துக்குங்க, யார் சத்தம் விடாமல் பார்த்துக்குங்க. கரெக்டாக ஒரு 30 செகண்ட். ஸ்டார்ட். தேங்க்யூ. அடுத்தபடியாக குறள் 399, தாமின் பொறுவது உலகின் புறங்கண்டு காமொருவர் கற்றறிந்தார், தாம் இன்பம் அடைவதாகிய கல்வியினாலே உலகத்தாரும் இன்பம் அடைகிறார்கள் என்பதை உணர்ந்த சான்றோர் என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த நாம் பெற்ற கல்வித்திறனால் இந்த உலகத்தை பெருமை அடைய செய்வார்கள். அதுபோல் இங்கே வந்திருந்து நம்முடைய சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புலவர் வே. காந்தி அவர்கள் நம்முடைய சங்கத்திற்காக ஒரு வாழ்த்து பாடலை இயற்றி தந்திருக்கிறார்கள். அந்த வாழ்த்து பாடலை ஒவ்வொரு ஆண்டும் நம்ம இசைப்பது நம்முடைய வழக்கமாக வைத்திருக்கிறோம். அதன்படி நம்முடைய சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புலவர் வே. காந்தி ஐயா அவர்கள் நமக்காக ஒரு வாழ்த்து பாடலை இயற்றி தந்தார். அந்த வாழ்த்து பாடலை ஒவ்வொரு ஆண்டும் இங்கே வாசிக்க அவருடைய புதல்வர் திரு க. ஐயாரப்பன் அவர்களை வரவேற்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஞாயிறு திங்கள் விடுமுறை அன்று ஓய்வெடுக்கும் நேரத்தில் சிரமத்தை பார்க்காமல் அடைகளென வந்திருக்கும் அனைத்து சொந்தங்களையும் மீண்டும் ஒருமுறை வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அண்ணன் சொன்னது போல நம்முடைய 2014ஆம் ஆண்டு ஆண்டு விழா நிகழ்வில் நம்முடைய ஒருங்கிணைப்பாளருடைய வேண்டுகோளை ஏற்று எனது தந்தை புலவர் வே. காந்தி அவர்கள் இந்த பேரவை வாழ்த்து பாடலை இயற்றி அரங்கேற்றம் செய்தார்கள். கடந்த சில வருடங்களாக அவர்களை வர இயலாத காரணத்தால் அந்த பொறுப்பை என்னிடம் ஏற்று சொன்னதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதை பெரிய பாக்கியமாகவே நான் கருதுகிறேன். இந்த வாழ்த்து பாடலை பாடுவதற்கு முன் ஒரு சிறிய வேண்டுகோள். 15 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் சிறுமியர்கள் கொஞ்சம் மேடைக்கு வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஒரு பெற்றோர்கள் அவர்களை அனுப்பி வைக்கவும். ஏன்னா இந்த வாழ்த்து பாடலில் நம்ம சமுதாயத்துடைய வரலாற்று சில குறிப்புகள் உள்ளன. அது நம்ம குழந்தைகளுக்கு ரீச் ஆக வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளோடு அவர்களை வரவேற்கிறேன். 15 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள், சிறுவர்கள், சிறுமிகள் தயவு செய்து மேடைக்கு வரவும். அவர்களை மேடைக்கு அழைப்பதன் நோக்கம், இந்த பேரவை வாழ்த்து பாடல் முடிந்தவுடன் அவருடன் ஒரு கேள்வி கேட்கப்படும். அதற்கு பதில் கூறினார்கள் என்றால் அவர்களுக்கு சன்மானம் வழங்கப்படும். ஒருவேளை அவர்கள் கூற தவறினால் அந்த வாய்ப்பு மகளிருக்கு அளிக்கப்படும். அவர்களை இந்த மேடையில் கவரம் செய்யப்படும் சரியான பதில் சொல்பவர்களுக்கு. ஹலோ தம்பி, அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு பேரவை பாட்டு பாட போகிறேன். அந்த பாட்டை நீங்கள் வந்து உன்னிப்பாக கவனிக்கணும். அதுலேருந்து ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கு யார் சரியாக பதில் சொல்லுங்களோ அவங்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும். ஒருவேளை அவர்கள் தவறினால்
அந்த வாய்ப்பு மகளிருக்கு அளிக்கப்படும். கிடையாது. காரணம், இந்த வாழ்த்து பாடலில் நம்ம சமுதாயத்துடைய சில குறிப்புகள், வரலாற்று குறிப்புகள் உள்ளன. அது வந்து ஒரு அவேர்னஸ் கிடைக்கணும், மக்களை போய் நம்ம சமுதாயத்தை போய் ரீச் ஆகுங்கிற நோக்கம் தான் இதனுடைய ஏற்பாடு. அதே மாதிரி நான் வாழ்த்து பாடலை கவனிக்கணும், உங்களை நான் வந்து ஈர்க்கணுங்கிற 2 நோக்கத்தோடு தான் இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நம்ம பேரவை வாழ்த்து பாடலுக்கு போகலாம். ஸ்ரீ அரங்குலிங்கம் பெரியநாயகம்மன் துணை. வல்லநாட்டு நகரத்தா சமூக பேரவை வாலிய வாலியவே, வானமும் பூமியும் உள்ளவரைக்கும் வளமுடன் வாலியவே, பூம்புகார் நகரில் புகழுடன் வாழ்ந்த புனிதர்கள் நம்மினமே, பொன்னும் மணியும் அள்ளி வழங்கிய வள்ளல்கள் நம்முறவே, வல்லநாட்டு நகரத்த சமூக பேரவை வாலிய வாலியவே, வானமும் பூமியும் உள்ளவரைக்கும் வளமுடன் வாலியவே, பன்னிரு டிவிஷனில் பாங்குடன் வாழும் பண்பாளர் வாலியவே, பன்னிரு டிவிஷனில் பாங்குடன் வாழும் பண்பாளர் வாலியவே, எண்ணிலா இன்பம் எல்லாம் பெற்று இனிதாய் வாலியவே, கன்னிமை போல கண்ணியம் காத்த கணவான்கள் வாலியவே, புண்ணியம் செய்தோம் இப்பிறவில் நாங்கள் நகரத்தார் ஆனதற்கே, புண்ணியம் செய்தோம் இப்பிறவில் நாம் நகரத்தார் ஆனதற்கே, வல்லநாட்டு நகரத்தார் சமூக பேரவை வாலிய வாலியவே, வானமும் பூமியும் உள்ளவரைக்கும் வளமுடன் வாலியவே, கட்டுடையான் செட்டியார் கனிவுடன் ஈன்ற கவின்மகள் பெரிய நாகியை, கட்டுடையான் செட்டியார் கனிவுடன் ஈன்ற கவின்மகள் பெரிய நாகியை, பெட்புடன் ஏற்ற சிவபெருமான் நமக்கு மருமகன் ஆனாரே, பெட்புடன் ஏற்ற சிவபெருமான் நமக்கு மருமகன் ஆனாரே, சிவபெருமான் தன்னை உறவினராக்கிய பெருமை நமக்குண்டு, சிவபெருமான் உறவினராக்கிய பெருமை நமக்குண்டு, பெற்ற பெருமையை பேணி காப்பது நமது பெருங்கடமை, வல்லநாட்டு நகரத்த சமூக பேரவை வாலிய வாலியவே, வானமும் பூமியும் உள்ள வரைக்கும் வளமுடன் வாலியவே, தலைநகர் சென்னையில் பேரவை அமைத்த தகையோர் வாலியவே, தலைநகர் சென்னையில் பேரவை அமைத்த தகையோர் வாலியவே, தகுதிசால் கல்வி சிறப்பினை பெற்ற சான்றோர் வாலியவே, விலைமதிப்பற்ற கல்வியை வழங்கும் விற்பனர் வாலியவே, கலைவள கற்று கடமையில் சிறந்து காலங்கள் வாலியவே, வல்லநாட்டு நகரத்த சமூக பேரவை வாலிய வாலியவே, வானமும் பூமியும் உள்ள வரைக்கும் வளமுடன் வாலியவே, அவன் அருளாலே அவன்தான் போற்றி அவனியில் வாலியவே, அவன் அருளாலே அவன்தான் போற்று அவனியில் வாலியவே, அரண்குலதீசர் அருளை பெற்று அன்பை வளர்த்திடுவோம், அரண்குலதீசர் அருளை பெற்று அன்பை வளர்த்திடுவோம், பெரியநாயகி துணையாய் பேரவை ஒற்றுமை பெருகி வளர்த்திடுவோம், பெரியநாயகி துணையாய் பேரவை ஒற்றுமை பெருகி வளர்த்திடுவோம், அரிய நற்செயல் ஆற்றிட நாமும் அன்பாய் இணைந்திடுவோம், அரிய நற்செயல் ஆற்றிட நாமும் அன்பாய் இணைந்திடுவோம், வல்லநாட்டு நகரத்த சமூக பேரவை வாலிய வாலியவே, வானமும் பூமியும் உள்ள வரைக்கும் வளமுடன் வாலியவே, பெற்ற கல்வி பெருமையை நமக்கு அருள் பொருள் வழங்கிடுமே, பெரியநாயகி சமேத அரங்குலிங்கம் ஆசிகள் நமக்குண்டு, பெரியநாயகி சமேத அரங்குலிங்கம் ஆசிகள் நமக்குண்டு, வருங்கால சந்ததி வாழ்வாங்கு வாழ குலதெய்வம் அருள் உண்டு, வருங்கால சந்ததி வாழ்வாங்கு வாழ குலதெய்வம் அருள் உண்டு, எங்கள் சமூகம் எங்கள் பேரவை என்றென்றும் வாலியவே, எங்கள் சமூகம் எங்கள் பேரவை என்றென்றும் வாலியவே, வல்லநாட்டு நகரத்த சமூக பேரவை வாலிய வாலியவே, வானமும் பூமியும் உள்ள வரைக்கும் வல்லமுடன் வாலியவே, தானாதனத்தன தானாதனத்தன தானாதந்தானே, தானாதனத்தன தானாதனத்தன தானாதந்தானே. நன்றி, வணக்கம். பாட்டை உன்னிப்பாக கவனிச்சிங்களா? கேள்வி கேட்கலாமா? ஹலோ, நம்ம திருவரங்குளம் பெரியநாயகம்மன் கோயில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பெரிய நாயகம்மனுடைய தந்தை பெயர் என்ன? சரியான பதில். ஆமாம், அது ஒரு சாக்லேட் கேளுங்க. கட்டுடையான் செட்டியார். கலந்து கொண்ட அனைவருக்கும் நாங்களும் கலந்துக்கிட்டோம்னா எங்களுக்கு மிட்டாய் உண்டா?
இல்லை குழந்தைய கூட்டு போனால் ப்ரைஸ் இருக்குது. இப்போ வந்திருக்க குழந்தைகள்லாம் இங்கே ப்ரைஸ் நாங்கள் கொடுக்க போகிறோம் சென்னை சங்கம் சார்பா. குழந்தைகள் எல்லோரும் இங்கே வர சொன்னீங்கன்னா ப்ரைஸ் உண்டு. சபரி ப்ரைஸு இங்கே வந்தால் உண்டு, தூக்கி வீச முடியாது. குழந்தைய கூட்டு வாங்க, வாங்கிட்டு போங்க. மேடைக்கு வரும் குழந்தைங்க ப்ரைஸ் கண்டிப்பாக உண்டு. வாங்கணும் இறங்கிக்கலாம், வாங்கினவங்க இடத்துக்கு போயிடலாம். ஒன் டைம் தான் வாங்கினவங்க இடத்துக்கு போயிடலாம். எல்லாரும் கீழே உட்காருங்க. பாப்பா சாய் குழந்தைகள் அனைவருக்கும் நன்றி. எல்லாம் அமைதி போய் உட்காருங்க. ராஜா எடுத்து வச்சு, ராஜா எடுத்து வரமா வச்சு. அடுத்தபடியாக அகனமர்ந்து செய்யால் உரையின் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவாள் இல். அதாவது இதோட விளக்கம் என்னன்னா, முகமலர்ச்சியோடு நல்ல முறையிலே விருந்தினரை பேணுகின்றவன் வீட்டிலே உளமலர்ச்சியோடு தெய்வ திருமகள் என்றுமே அகலாது காத்திருப்பாள் என்பது வள்ளுவர் கூறிய வாக்கு. அதன்படி வருகை தந்தவர்களை வரவேற்புரையாற்ற திருமதி யாழினி சரவணன் அவர்களை வரவேற்கிறேன். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அழகான காலை பொழுது, மேகம் சூழ்ந்த வானம், முகம் காட்ட சுட்டெரிக்கும் சூரியன், புன்னகையோடு மலரட்டும் இந்த நாள், இனிதே துவங்கட்டும் நம் விழா. திக்கட்டும் பரவி வாழ்ந்தாலும் திருவரங்குளம் பெரியநாயகி அம்மனை வழிபடும் வள்ளநாட்டு வணிக பெருமக்கள் அனைவரையும் இவ்விழாவிற்கு வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். சிதறி கிடக்கும் கற்களை கொண்டு சிற்பம் செதுக்கிய சிற்பிகள் போல நாம் அனைவரும் ஒரே ஊரில் வாழ்ந்தாலும் நம் அனைவரையும் ஒன்றிணைத்து சென்னை வாழ் வள்ளநாட்டு நகரத்தார் பேரவை என்ற அமைப்பை ஏற்படுத்தி இன்று நம் பேரவையின் 10ஆம் ஆண்டு விழாவை மிகச் சிறப்பாக கொண்டாட காரணமாக அமைந்திருக்கும் நம் பேரவையின் தலைவர் அவர்களையும், நிர்வாக குழு உறுப்பினர்களையும், மண்டல ஒருங்கிணைப்பாளர்களையும், தன்னார்வலர்களையும் இவ்விழாவிற்கு வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். சிறகாய் பறந்து கொண்டிருக்கும் இந்த காலத்தில் சில நேரம் ஒதுக்கி எங்கள் அழைப்பை ஏற்று ஊக்கமும் ஆக்கமும் அளிக்க இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கும் ஆலங்குடி சமூக சேவகர் மதிப்பிற்குரிய ஐயா திரு ரா சுர்ணகுமார் அவர்களையும், சென்னை மாநில கூட்டுறவுத்துறை தலைமை அதிகாரி மதிப்பிற்குரிய ஐயா சோ ரவிச்சந்திரன் அவர்களையும் வருக வருக என வரவேற்று மனமகிழ்ச்சி அடைகின்றோம். நம் சமூகத்தில் அவதரித்து பொதுநல மனப்பான்மையோடு சமூக பணியாற்றிய சமூக சேவகர்கள்
மற்றும் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த மாணவ மாணவிகள் திரு பி பழனியப்பன் செட்டியார், திருமணி தங்கமணி திருப்பதி, திருமதி மணிமேகலை சீமான், ஜீ தமிழ் சரிகமப செல்வி தக்ஷணா ரமேஷ், மாஸ்டர் கவின், திரு சி விக்னேஸ்வரன், திரு ராஜ விக்னேஷ், திருக்கைவேல் திருப்புகழ் அடியார்கள் குழு, திருவண்ணாமலை மடம் குழு மற்றும் பௌர்ணமி குழு அனைவரையும் இவ்விழாவிற்கு பேரவையின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். சென்னை மட்டும் இல்லாமல் பல ஊர்களில் இருந்தும் நம் விழாவினை கண்டு சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் நம் அன்பு சொந்தங்களையும் பட்டிமன்ற பேச்சாளர்களையும் கலைத்திறன் போட்டியில் பங்கேற்ற மாணவ செல்வங்களையும் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்று பரிசு பெற வருகை தந்திருக்கும் அன்பு மாணவ மாணவிகளையும் அன்பு குழந்தைகளையும் இவ்விழாவிற்கு வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். இனிதே துவங்குகிறது நம் பேரவையின் 10ஆம் ஆண்டு விழா. நன்றி. நன்றி யாழினி சரவணன் அவர்களே. ஓகே, குறள் 389 செவிகைப்பச் சொற்பொருக்கும் பண்புடைய வேந்தன் கவி கீழ் தாங்குமாம் உலகு. அதாவது சான்றோர்கள் கண்டித்து கேட்கக்கூடிய கேள்விகள் மற்றும் வெறுப்புகள் அனைத்தையும் பொறுத்து காத்து அதெல்லாம் மறந்துட்டு சங்கத்தை நடத்தணும்னு மற்ற நோக்கத்தோடு செயல்படக்கூடிய தலைவரின் கீழ்தான் இந்த சங்கம் இயங்கும் என்பதை வள்ளுவர் கூறியிருக்கார். நான் கூறல. அதுபடி நாங்கள் என்ன விதமான வெறுப்பாக இருந்தாலும் சரி, என்ன பேச்சினாலும் சரி, அதெல்லாம் இருக்கட்டும்பா, நிகழ்ச்சியை நல்லபடியாக நடத்தணும், எல்லாம் ஒத்துமையோட வாங்கப்பான்னு சொல்லி எங்களை 10 வருடமாக எங்களை கைகோர்த்து கூட்டி கொண்டு இருக்கிற எங்களுடைய தலைவர் திரு நா. முத்து அவர்களை தலைமுறையாற்ற வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். 10 வருஷமாக விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் இன்றைக்கு காலை வணக்கம். 10 வருஷமாக இந்த சங்கத்தை மிக சிறப்பாக நடத்திட்டு வர பாடுபட்டு அந்த பாசத்தோடு இந்த விழாவை நடத்திட்டு வருகிறோம். இந்த எந்த வட்டி வரி மாத சந்தா இல்லாமல் தான் இந்த விழாவை நடத்துகிறோம். தன்னாளர்களை கொண்டு தான் இந்த விழாவை வருஷம் நாங்கள் சிறப்பாக நடத்துகிறோம். எங்கள் வெளிநாட்டில் நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் மிக தலை வணங்குகிறேன். தன்னாளர் இன்னும் வரவேற்கிறேன். மிக்க நன்றி. நன்றி. காலத்தின் கருத்தை கொண்டு உரையை மிகச் இறக்கமாக முடித்த தலைவர்கள் நன்றி. ஆனால் செயலாளர் அப்படி இருக்க மாட்டார். எண்ணி துணிக கர்மம் துணித பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சிந்தனையில் ஒரு சின்ன யோசனை. மழை பெஞ்சு மக்கள் எல்லாம் தள்ளாடி கொண்டு இருக்கும் பொழுது, என்னடா நம்ம மக்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியல, அவங்கள பார்க்கணும்னு நினச்சாரு. பார்க்குறது மட்டும் இல்லை, 10 வருடமாக அந்த சங்கத்தை செயல்படுத்தி அவரும் அப்படி தான். நம்ம என்ன சின்ன பசங்க பெரிய பசங்க எல்லோரும் இருக்கிறோம். நம்ம என்ன பேசினாலும் ஒன்று நோக்கத்தை சங்கம் சிறப்பாக செயல்படணும் அப்படிங்கிறது தான். வாங்க, எல்லா மதிப்புக்குரிய எங்களுடைய பெருமைக்குரிய அண்ணன் சிவகுமார் அவர்களை செயலாளர் உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். ஹலோ சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வருடம் இந்த சென்னை சங்கத்தில் நம்மளுடைய ஒரு சொந்தங்கள் ஒன்று கூடல் விழா மட்டும் நம்ம நடத்திக்கிட்டு இருந்தோம். இது 10ஆவது வருஷம் அப்படிங்கிறதுனால நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு மிக்கவர்களெல்லாம் அழைச்சி சிறப்பிக்கணும் அப்படின்ட்டு நம்ம நிர்வாகக்குழுலாம் ஆசைப்பட்டாங்க. அதன் விளைவாக நாங்கள் இந்த நம்ம சமுதாயத்தில் சிறப்பு மிக்கவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் சில பேர் இந்த வருடம் நம்ம சில பேர் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை தேர்ந்தெடுத்து அவங்களும் இந்த விழாவுக்கு வந்திருக்காங்க. அந்த விழாவுக்கு இவங்க வந்திருக்கிறதுனால நம்ம விழா இன்னும் கூடுதல் சிறப்படையுது. எங்களுடைய எல்லாருமே நம்ம வாட்ஸ்அப்பில் தான் பதிவு பண்ணி இது பண்ணிகிட்டு இருக்கோம். வாட்ஸ்அப்லேயும் ஃபோன்லேயும் கூப்பிட்டோம். எங்கள் அழைப்பை ஏற்று எல்லாம் வந்திருக்கீங்க, மிக்க மகிழ்ச்சி. உங்களோட வரவு எங்களுடைய நிர்வாக குழுவுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைக்கிறது. நான் இந்த செயல் உரை அப்படிங்கிறப்போ
சில விஷயங்கள்லாம் சொல்லணும்னு நினச்சேன். நம்ம நம்ம நிர்வாக நம்ம சங்க உறுப்பினர் திரு சேது செந்தில் அவர்கள் ஒரு பேனரில் எல்லாத்தையும் காமிச்சிட்டாரு. செயலர் உரைகள் என்னென்ன இருக்குன்னு நான் நினச்சிட்டு வந்தனோ எல்லாமே இந்த பேனரில் காமிச்சிட்டாரு. அதனால் எனக்கு அந்த வேலையை அவர் வந்து வைக்கலை. அதனால் ஒரு காலத்தில் வந்து ஒரு சிறிய விதையாக தோன்றி ஒரு சின்ன செடியாக உருவாகி இன்றைக்கி மரமாக தோன்றிச்சிருக்கு. இந்த மரங்கள் பல தல விருட்சங்களாக உருவாகி அடுத்தடுத்து கட்டங்களுக்கு நகர்ந்து நாங்கள் ஆரம்பித்து நாங்கள் வந்து இந்த மரத்தை வளர்த்து விட்டுருக்கோம். இன்றைக்கி அடுத்த வரக்கூடிய தலைமுறைகள் இதை வந்து முன்னெடுத்து சென்று அடுத்த தலைமுறைகள் இன்றைய இளைய தலைமுறைகள் வந்து இதை முன்னெடுத்து சென்று நல்லபடியாக வழிநடத்தணும் அப்படிங்கிறது நான் கேட்டுக்கிறேன். இந்த நிகழ்ச்சி இங்கே நடக்குது அப்படின்னாக்கா உடனே இது வந்து இன்றைக்கே நடக்கிற விஷயம் இல்லை. இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு 2 மாதம் முன்னாடி நாங்கள் வந்து திட்டமிடுவோம், இது எப்படி நடத்தணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இதுக்காக நாங்கள் வந்து டெய்லி இரவில் வந்து வாட்ஸ்அப்பில் நாங்கள் வந்து ஆன்லைனில் வந்து மீட்டிங் போடுவோம். மீட்டிங் போட்டு இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி முன்னெடுத்தது தான் இது. இந்த நிகழ்ச்சி இங்கே நம்ம இங்கெல்லாம் உட்காந்துருக்கோம்னா இதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த தன்னார்வலர்கள், உபயதாரர்கள். அவங்க இல்லைன்னா இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி இல்லை. அவங்களோட ஒத்துழைப்பு, அவங்களோட முயற்சினால தான் நம்மளாம் இங்கே வந்து உட்காந்துருக்கோம். அதனால் அவங்களுக்கு எங்களோட சந்தோஷத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ஆமாம், அதனால் இது நான் திரும்பவும் ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன். நாங்கள்லாம் வழிவிட தயாராக இருக்கிறோம். புதிய உறவுகள், புதிய இளைஞர்கள் இதை வந்து முன்னெடுத்து நடத்தி தொடர்ந்து கொண்டு போய் பணி செய்யணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கு நன்றி. எனக்கு வாய்ப்பு கொடுத்து நன்றி கூட வணக்கம். ரொம்ப நன்றி அண்ணா. அவங்க சொன்னது தான் பாயிண்ட்டு. ஆக்சுவலாக நம்ம என்ன செஞ்சுருக்கோன்றது பேனரில் இருக்குது தெளிவாக. 10 ஆண்டுகளாக நாங்கள் முழுமையாக செய்ய முடியலாட்டியும் இதை எங்களுக்கு தெரிஞ்சதை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆமாம், நம்முடைய அண்ணனுடைய கோரிக்கை அதுதான். முன்னாடிலாம் சென்னை சங்கம் குழுவுக்கு முதல்ல வாட்ஸ்அப் குழுவில் சேர்க்குறதுக்கு எங்களுக்கு வந்த உடனே எங்களுக்கு தகவல் வரும், இந்த பையன் வேலை தேடி வந்திருக்கிறாரு, இவருக்கு எதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த குழுவில் இணைச்சி விடுவோம். அப்புறம் அது குழு நடவடிக்கை அப்படியே ஈஸியாக ஃபாலோ பண்ணி அடுத்தது என்ன தெரிஞ்சுக்குவாங்க. கொஞ்சம் காலமாக அந்த கொரோனா வந்ததுனால இடையில கொஞ்சம் தடுப்படையாகிடுச்சு. தயவுசெய்து இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு சின்ன வேண்டுகோள் என்னென்னா, முதல்ல உள்ளே வாங்க. வந்த உடனே உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு எங்களால் என்ன செய்ய முடியுமோ, நாங்களும் இங்கே வேலை பார்க்க தான் வந்திருக்கிறோம், எங்களால் முடிந்த உதவியை கண்டிப்பாக செய்வோம். உதவியை கேட்கும் பொழுது கிடைக்கும். ஆமாம், அதனால் எல்லோரும் வந்து இங்கே சென்னையில் நிறையா பசங்க இருக்கிறாங்க, இன்னும் அந்த வாட்ஸ்அப்புக்குள்ளே இணையாமல் இருக்கிறாங்க. அவங்க நம்பரை ஷேர் பண்ணி வாட்ஸ்அப்புக்குள்ளே இணைஞ்சிக்கோங்க. நீல செந்தில் முருகனுக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா அவர் உங்களை வாட்ஸ்அப்புக்குள்ளே இணைச்சிடுவார், உங்களை வழி நடத்துவார். நன்றி. அடுத்தபடியாக பேரவையின் நோக்கம் இளனென்னும் எவ்வம் உரையாமை இதழ் குழனுடையான் கண்ணேயுள ஒருவன் வந்து நான் யாதும் இல்லாதவன் என்று தன் துன்பத்தை சொல்லும் முன்பாகவே அவனுக்கு தேவையான உதவியை கண்டறிந்து செய்கின்ற பண்பானது உயர்ந்த குடிமக்களுக்கே உண்டு என்கிறார் வள்ளுவர். அதுபோல இச்சங்கமானது யார் யாருக்கு என்னென்ன தேவை என்பதை முன் உணர்ந்து செயல்படுகிற சங்கமாக செயல்பட்டு வருகிறது. இதனுடைய நோக்கத்தின் ஒரு விரிவுரையை ஆற்ற எங்களுடைய அன்பு தம்பி திரு புஷ்பராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஹலோ ஓகேவா. அன்பான உறவினர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நான் நம்ம பேரவையின் நோக்கத்தை பற்றி பேச இங்கே வந்திருக்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா, கடந்த 28/2/2016 அன்று நம் சென்னையில் இருக்கக்கூடிய சொந்தங்கள் எல்லாம் ஒன்றிணைக்கும் விதமாக ஒரு வாட்ஸ்அப் குழு ஒன்று ஆரம்பித்தோம். சரி, வாட்ஸ்அப் குழு ஆரம்பித்தாச்சு, உறவினர்கள்லாம் எப்படி ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கடந்த 4/3/2016 அன்று காலை 10 மணி அளவில் குரோம்பேட்டை நாகல்கேணியில் அமைந்துள்ள திரு கணேசன் மதி அவர்களுடைய அலுவலகத்தில் முதல் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தெய்வத்திரு க அறிவழகன் ஐயா, தெய்வத்திரு ஆ கனகமுத்து, திரு நா முத்து, திரு நீ கணபதி ரமணன், திரு வே சிவகுமார், திரு சா பாலமுருகன், திரு கணேசன் மதி, திரு பா மணிகண்டன், திரு பா விநாயகமூர்த்தி, திரு UN செந்தில்குமார், திரு சேது செந்தில் முருகன் மற்றும் திரு நீல செந்தில் முருகன் ஆகியோர் கலந்து ஆலோசித்து நம் சங்கம் மேன்மேலும் வளரவும் சென்னையில் வசிக்கக்கூடிய நம் சொந்தங்களை எல்லாம் ஒன்றிணைத்து நம் சமுதாய முன்னேற்ற பாதையில் சென்றடையும் பல நோக்கங்களை உருவாக்கி அதனை நல்வழியில் செயல்படுத்திட தீர்மானம் செய்யப்பட்டது. அன்றைய நாளில் உருவாக்கப்பட்ட தீர்மானங்கள்: நமது உறவினர்கள் இருக்கும் இடம் தெரிந்து அவர்களுக்கு உதவி செய்தல்,
சென்னைக்கு புதிதாக வரக்கூடிய சொந்தங்களுக்கு உதவி செய்தல். நம் சமுதாயம் சம்பந்தப்பட்ட பழக்க வழக்கங்களையும் கலாச்சாரங்களையும் பாதுகாத்தல். உதவி செய்பவர்களையும் உதவி பெறுபவர்களையும் இணைக்கும் பாலமாக அமைத்தல். சமீப காலமாக நிலவும் பெண் தட்டுப்பாடு என்ற நிலைமையை மாற்ற சரி செய்தல். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சென்னை சங்கம் ஆரம்பித்து 10 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த 10 ஆண்டுகளாக 50க்கு மேற்பட்டவர்கள் இந்த சென்னை சங்கம் மூலியமாக திருமணம் நடந்திருக்குங்கிறது இந்த மேடையில் நான் ரொம்ப கௌரவமாகவும் சந்தோஷமாகவும் தெரிவிச்சுக்கிற ஆசைப்பட்றேன். தனி மனிதனாக போராடுவதை விட ஒன்றுபட்டு வெற்றி பெறுதல். இதற்காக பணமோ மாச சந்தாவோ என்னும் வசூலிக்கும் முறையை தவிர்த்து தன்னார்வலர்களை கொண்டு வருதல். இதில் யாரும் தலைவர், செயலாளர், பொருளாளர் என்று வேறுபாடு இன்றி அனைவரும் ஒற்றுமையாக வேலை செய்தல். மேற்கண்ட நோக்கங்களை அன்றைய நாளில் தீர்மானிக்கப்பட்டன. நாளடைவில் உறவினர்களின் பெரும்பாலான கருத்துக்களுக்கு ஏற்ப தலைவர், செயலாளர், பொருளாளர்கள் ஏற்பாடு பட்டன. ஏன்னா ஒரு குழு, ஒரு தலைவர், செயலாளர், பொருளாளர் இருந்தால் தான் ஒரு சங்கம் சின்ன சிறப்பாக செயல்படும் அப்படிங்கிறதுக்காண்டி. அப்படி இருந்தும் இதுவரைக்கும் சென்னை வாழ் வல்லநாட்டு நகர சங்கம் யாரிடமும் பணமோ காசோ இல்லை மாதச்சந்தாவோ எதுவும் வசூலிக்காமல் தன்னர்வாளர்களை கொண்டு மட்டுமே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி புஷ்பராஜ் அவர்களே. அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்கும் நேரம். ரொம்ப நேரமாக எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எங்களை மதித்து, நான் உங்களை மதித்து கூப்பிட்டுருக்குறோம், நீங்கள் எங்களை மதித்து வந்திருக்கிறீங்க. வெளியூர் ஆட்கள் அப்படி இல்லை, எங்களோட சேர்ந்தவர்கள், சென்னையில் இல்லாத மக்கள், வெளியிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக செயல்பட்டவர்களை பாராட்டவும், எங்களுக்கு அறிவுரை வழங்க எங்களுக்கு தெரிந்த 2 அல்லது 3 அழைத்து எங்களை உரையாட செய்வதும் எங்களுடைய வழக்கம். அதன் அடிப்படையில் எங்களுடைய அழைப்பினை ஏற்று வந்திருக்க அனைவருக்கும் முதற்கண் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.